நாராயண விரதங்கள் எடுத்துட்டு வந்தேன். நம்ம எடுத்துட்டு வந்ததுல இப்ப 2-3 மாசமா விரதம் நிறுத்தி வச்சிருக்கேன். 8 மாசம் விரதம் முடிஞ்சு போச்சு. உண்மையிலே நேற்று கூட ஒரு சாயிரம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. டேட்டு நேரம் காலங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு உங்கள் ஞாபகம் தாங்க வந்துச்சு. நான் வந்து சாப்பிட்டுட்டேன், என்ன பண்ணுறதுன்னாங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதம் நிறுத்திட்டு அடுத்த மாதம் கூட கண்டினியூ பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, நம்ம வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேறின பிறகுதான் அந்த விரதம் வந்து பூர்த்தியா வந்து நல்லது. நமக்கு கண்டிப்பா ஒரு வருஷம் எடுக்க சொல்லி நமக்கு அதுல போட்டிருக்காங்க. ஆனா நான் வந்து 8 மாசம் விரதம் எடுத்துட்டேன். இதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சான்னா கிடைக்கிற லெவல் போய்கிட்டு இருக்குது. நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் நான் விரதம் எடுக்கிறதா ஒரு இருக்கேன். நம்ம எங்க இருந்து வேலை ஸ்டார்ட் பண்றோமோ, எப்படி கம்பெனி வேலை ஸ்டார்ட் பண்ண உடனே அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் விரதம். நாராயணனும் சரி, நம்ம பாபாவும் சரி, நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னு நம்ம கொடுக்குற நம்ம பாபாவும் சொல்லுவாரு, நாராயணனும் சொல்லுவாரு, இது நானே சொல்றேன். கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாங்க அவங்க. நான் எடுக்கலன்றதுக்காக நீங்க விரதம் எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டு வாங்க. சத்யநாராயண விரதங்கள்ல வந்து நிறைய பலன்கள் இருக்கு. ஏன்னா இப்ப நான் இருக்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த சௌரியமும் இல்லை எனக்கு. அவங்களுக்கு வந்து சிறப்பா என்னால பாத்துக்க முடியல, சிறப்பா செய்ய முடியல, ஒரு நல்லபடியா என்னால கொண்டு போக முடியல. இதுதான் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ நாள் பண்ணிட்டீங்க இப்போ அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் கண்டிப்பாக நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எல்லாம் செய்யணுன்ற ஒரு ஆசையில் தான் இப்போ நான் சத்யநாராயண விரதம் நிறுத்தி வச்சுருக்கேன். அதனால தான் நான் வீடியோ போடலை. நேற்று கண்டிப்பாக நான் விரதம் எடுக்கலை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். எதுவுமே மறைமுகன்றது கிடையாது சாயிரா. அதுதான் போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு சாயிரா. நானும் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவேன், இது நடக்க போகுது, அது நடக்க போகுதுன்னு. நடந்துருச்சா கிடைச்சிருச்சான்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும், எல்லாமே நடக்கும். நடக்கும்போது நான் எங்கெங்க இருக்கேன், எங்கே உட்காடுறேன், நான் என்ன செய்கிறேன்னு எல்லாமே வீடியோவில் போட்டுடுவேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்காக கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும். நம்ம வீடியோ போடுறதுலையும் சரி, நம்ம அர்ஜென்ட்பட்டு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. எல்லாமே அப்பா பார்த்து பண்ணுறது தான். நான் நினைப்பேன் நம்ம இன்னைக்கே எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. அவங்க நினைக்கணும், அவங்க மனசு வைக்கணும், அவங்க நினைச்சு வழி நம்மளை கூட்டிட்டு போனாதான் நம்மளால போக முடியும். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சி எல்லாமே கண்டிப்பா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட வந்து ஏன் உட்காந்து இந்த வீடியோ போடுறேன்னா, நம்ம ஏதோ ஒரு சேனல்ல எதனா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதை உண்மைகளை போடணும். சத்யநாராயண விரதம் எடுத்துட்டேன்னா விரதம் எடுங்க, நான் வந்து எனக்கு இது கிடைச்சிச்சு அது கிடைச்சிச்சு விரதம் எடுங்கன்னு போடுவேன். இப்ப நான் வந்து விரதம் நிறுத்தி வச்சிருக்கேன். நீங்க நினைப்பீங்க இதை மாசம் மாசம் எடுப்பாங்களே, ஏன் எடுக்கல? ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னாவது என்ன ஃபாலோ பண்றவங்க இருப்பீங்கல்ல, அப்ப நினைப்பீங்கல்ல ஏன் இந்த மாசம் அவங்க வீடியோ வரல அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் உண்மையை தானே சொல்லணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் நிறுத்தி வச்சிருக்கேன், தற்காலிகம் நிறுத்தி வச்சிருக்கேன். எதுக்காக நிறுத்தி வச்சிருக்கேன்னா, நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ண உடனே தான் நான் விரதம் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கு. ஏன்னா வேலை டென்ஷனுங்க, ரொம்ப வேலை டென்ஷனாக இருக்குது. நல்லபடியாக கம்பெனி வேலை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்குது. ஒன்று நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் என்னால் கவனம் செலுத்த முடியல. சரி, நிறைய நம்மளால இது எனக்கு என்னன்னா, நம்ம வேலை ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல அப்பாவை உட்கார வச்சு நல்லபடியாக அந்த விரதம் ஆரம்பிக்கணும், செய்யணும். அதுதான் எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும். அது சீக்கிரம் நடக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் சத்யநாராயண விரதம் கடைப்பிடிக்கிறவங்க கண்டிப்பாக கடைப்பிடிங்க. அதை விட்டுடாதீங்க. அதுக்கான பலன்லாம் கை நிறைய இருக்குது. அதை நீங்கள் என்னன்னு என் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. எனக்கு என்னெல்லாம் நாராயணன் கொடுக்குறாரு, பாபா கொடுக்குறாரு, எவ்வளோலாம் மிராக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படிப்பட்ட மனசாலங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போறீங்க. என் வாழ்க்கையை பார்த்தே நிறைய பேர் வந்து நிஜமாவே எல்லாரையுமே கையை எடுத்து கும்பிட போறீங்க. இது எனக்காக மட்டுமானா, எனக்காக மட்டும் இல்லை சாயிராமோ, நம்ம எல்லாருக்குமே தான் சொல்றேன். இதுல நோக்கம் என்னன்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணுமா நீங்க நினைச்சீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நான் நாராயணன் கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்காக எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். இந்த நிமிஷம் நீங்க வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கிறேன், நாராயணன் கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாருமே சீரும் சிறப்புமே எந்த கஷ்டத்துல இருந்தாலும் அத்தனை கஷ்டமும் உங்களுக்கு தீரணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா
எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டார் பாபாவும் சரி நாராயணனும் சரி. நீங்கள் சத்யநாராயணம் ஒரு வீட்லேயே எடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் நிறுத்திட்டேன், அதனால் நீங்கள் நிறுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதால இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கேன். நான் உடனே ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக விருதம் எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் விருதம் கண்டிப்பாக கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பாபான்னு தான் சொல்றேன். எனக்கு எப்படி பாபான்னு தான் வரும். பாப்பா வீடியோ கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டா, இன்னைக்கு வாடான்னு சொன்னேன். உங்களுக்கு நீங்க பேசுறதுல நிறைய லைக்லாம் போடுவாங்க, நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டாவ. இது எதுக்கு சொல்றேன்னா சும்மா விளையாட்டுக்காக சொன்னா அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி சாய்ராம், நன்றி. இந்த மெசேஜ் எதுக்குன்னா, நான் இந்த வேலை ஆரம்பிச்ச பிறகு அப்பதான் நான் இந்த வீடியோ நான் விருதம் எடுப்பேன். ஆனா நீங்க எல்லாமே விருதம் எடுக்கிறவங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சத்யநாராயண விருதம் கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சாய்ராம், நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.